தமிழகத்தில் சிங்கப்பெண்கள் எங்கே? ஒரே நாளில் 5 சிறுமிகளுக்கு நேர்ந்த கொடூரம். தமிழகத்தில் பயங்கரம். தமிழகத்துல ஒரே நாள்ல 5 இடங்கள்ல சிறுமிகளுக்கு எதிராக நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் மாநிலம் முழுவதுமே பெரும் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர், தாம்பரம், பூந்தமல்லி மற்றும் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் அரங்கேறி இருக்கக்கூடிய இந்த கொடூர சம்பவங்கள் குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்புகளின் செயல்பாட்டையும் சட்ட ஒழுங்கையும் கேள்விக்குறியாக்கியிருக்கு. சன் நியூஸ் உள்ளிட்ட ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின்படி போலீசார் அனைத்து வழக்குகளையுமே உடனடியா விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கைது செய்திருக்காங்க. இந்த தொடர் சம்பவங்கள்ல மிக கொடூரமானது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில நடந்திருக்கு. அங்கு வசித்த 3 வயது பெண் குழந்தை திடீர்னு காணாம போனதா பெற்றோர் புகார் அளிச்சிருக்காங்க. உள்ளூர் மக்களோட இணைந்து தனிப்படை அமைத்து தேடிய போலீசார் ஒரு பகுதியில இருந்து குழந்தையோட சடலத்தை மீட்டிருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டதா உறுதியாயிருக்கு. இந்த காட்டுமிராண்டித்தனமான செயலுக்கு உடனடியா குற்றவாளியா போலீசார் கைதும் செய்திருக்காங்க. இந்த சம்பவம் பொதுமக்கள் கிட்ட பெரிய ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு. 3 வயது குழந்தைக்கு இப்படி நடக்கலாமா அப்படின்ற கேள்வி எழுப்பக்கூடிய மக்கள் குற்றவாளிக்கு மரண தண்டனை வழங்கணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க. இந்த சோகம் மறைவதற்குள்ளேயே புறநகர் பகுதிகளில் மேலும் பல அதிர்ச்சி சம்பவங்கள் வெளியாகிருக்கு. திருவள்ளூர் பகுதியில 7 வயது சிறுமி ஒருவரும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகியிருக்காங்க. உடல்நிலை மாற்றத்தை கண்ட பெற்றோர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல புகார் அளித்ததை தொடர்ந்து போலீசார் விரைந்து செயல்பட்டு குற்றவாளியை கைதும் செய்திருக்காங்க. அதே மாதிரி சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய தாம்பரத்துல 10 வயது சிறுமிக்கு பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கு. அந்த பகுதி மக்களும் இந்த சம்பவத்தை கண்டு கடும் கொந்தளிப்புக்கு உள்ளாகியிருக்காங்க. உள்ளூர் போலீசார் உடனடியா வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை கைது செய்து சிறையிலையும் அடைச்சிருக்காங்க. பூந்தமல்லியிலையும் இதே மாதிரியான சம்பவம் அரங்கேறி இருக்கு. அங்கேயும் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. போலீசார் தங்களுடைய தீவிர நடவடிக்கையின் மூலமா குற்றவாளிய தப்பி செல்ல விடாம கைது செய்து நீதிமன்றத்துல ஒப்படைச்சிருக்காங்க. இந்த 3 சிறுமிகளுமே அரசு மருத்துவமனைகள்ல சிகிச்சைக்காக அனுமதிக்கவும் பட்டிருக்காங்க. அவர்களுடைய மனநல ஆலோசனைக்காக குழந்தைகள் நல குழுவினரும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. தலைநகர் சென்னையிலுமே பாதுகாப்பு குறைபாடு வெளிப்பட்டிருக்கு. 12 வயது பள்ளி சிறுமி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சிறுமியோட தகவலின் அடிப்படையில பெற்றோர் போலீஸை அனுப்பியிருக்காங்க. நகர பகுதிகளில் கண்காணிப்பு அதிகரித்தாலும் இது மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவது பெற்றோரிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை மாநகர போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை கைதும் செய்திருக்காங்க. ஒரே நாள்ல 5 போக்சோ வழக்குகள் பதிவானது தமிழகத்துல குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த பெரும் விவாதத்தை தூண்டியிருக்கு. சமூக ஆர்வலர்கள் புகார்கள் உடனுக்குடன் வருகுது அப்படின்றது நல்லது அப்படின்னு சொன்னாலும், ஆனா 3 வயது குழந்தை கொலை செய்யப்படும் அளவுக்கு சட்ட ஒழுங்கு தளர்ந்திருக்கா அப்படின்ற கேள்வியும் எழுப்புறாங்க. பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய விழிப்புணர்வு அதிகரிக்கணும் அப்படின்ட்டு அவங்க வலியுறுத்துறாங்க. இந்த 5 வழக்குகள்லையுமே கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு விரைவு நீதிமன்றங்கள் மூலமா கடுமையான தண்டனை வழங்கணும் அப்படின்றது தமிழக மக்களுடைய ஒருமித்த கோரிக்கையா இருக்கு. குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்களுக்கு எதிராக மத்திய அரசுடைய போக்சோ சட்டம் கடுமையான விதிகளையும் கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி செய்ய வேண்டிய நேரம் இது அப்படின்றதால அனைவரையும் கருத்தா இதை வச்சிருக்காங்க. முக்கியமா சிங்கப்பெண் போலீஸ் படை வெறுமனே ரீல்ஸ் மட்டும் போடாம நேரடியா களத்துல இறங்கி தவறுகளை தடுக்கணும் அப்படின்ட்டு மக்கள் கோரிக்கை வைக்க தொடங்கியிருக்காங்க. இது போன்ற நாட்டு நடப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.